ஜேபிஆர். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்தமாரி அதாவது ஜேபிஆர் அப்படி சொல்லியே. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் வேலை, அப்புறம் பிஸ்னஸ் பிஸி ரொம்ப இதாகிட்டோம். நம்ம ஷாப்பர் வச்சுருக்கோம்ல அங்கே கரெக்டாக. ஏன்னா நம்ம மட்டும்தான், நம்ம ஃபஸ்ட் தம்பி இருந்தால் அப்புறம் நம்ம தம்பியில் இப்போ நம்ம மட்டும்தாங்க அங்கே ஷாப்பில் இருக்கோம். இந்த வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் இப்போ தான் யாரும் ஃபஸ்ட் வாட்டி உள்ளே வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பைக் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம அப்படியே போடுவோங்க. அப்புறம் என்னன்னா நம்ம வந்து 20K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போகிற ஜேபிஆர். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. எப்படி சொல்கிறேங்க, ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வருவோமா அப்படின்னு நினச்சோம். ஆனால் 20K சப்ஸ்கிரைபர் கிட்ட வர போகிறோம். இப்போ என்னென்னா நம்ம வந்து Z900 எடுத்துருக்கோங்க, Z900 எடுத்துருக்கோம். அது வந்து பிளாக் பண்ணவே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ என்ன ப்ரோ Z900 வீடியோவே போடலாம் அப்படி இப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி ஃபைனலாக இப்போ வந்து டைம் என்ன 7 o'clock ஆகுதுங்க. சும்மா அப்படியே நம்ம Z900 எடுத்துகிட்டு அது நல்லா இருக்குது, அது நம்ம எவ்வளோ காரணம் எப்படி என்ன அதுன்னு நான் அப்படியே நான் மோட்டோ லைக்கில் சொல்கிறேன். ஓகே ஜேபிஆர், நான் அதுக்கப்புறம் அப்படியே நான் மோட்டோ லைக் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மோட்டோ லைக்கில் கண்டினியூ பண்ணுறாங்க. ஹலோ ஜேபிஆர், நம்ம முன்னாடி பார்த்தாலே தெரியுங்க யார் நிற்கா அப்படின்ட்டு. ஃபைனலாக நம்ம வந்து Z900 வந்து பை பண்ணியாச்சுங்க, வாங்கியாச்சு. இதுக்கு நம்ம நேம் என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டாம் தாங்க வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு V4 வச்சுருக்கோம்ல, அதுக்கு வந்து நம்ம செரின்னு வச்சுருக்கோம். இதுக்கு வந்து நம்ம டாம்னு வச்சுருக்கோங்க. பாருங்கள், பார்க்கும் போது லுக் வைஸில் எப்படி இருக்குன்ட்டு வேறு லெவலில் இருக்குல்ல ஜேபிஆர். இதில் வந்து என்னென்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். பிரம்போவோட ஃபுல் சிஸ்டம் போட்டிருக்காங்க, பார்த்தாலே தெரியும் பிரம்போவோடது போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம்னா வைசர் அண்ணன் போட்டிருந்தாங்க, ஏன்னா திலீக் அண்ணாங்கிட்ட இருந்து தான் வாங்கினோம். வைசர் போட்டிருந்தாங்க, இருங்க சாவி ஆஃப் பண்ணுறலாம். வைசர் போட்டிருந்தாங்க. எனக்கு வைசர் இருக்கும் போது ஓகே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு, நான் எடுத்துட்டேன். அப்புறம் என்னென்னா ஃபுல் சிஸ்டம் போட்டிருக்காங்க, லியோவின்ஸ் இது பண்ணியிருக்காங்க, சைலன்சர் போட்டிருக்காங்க. லியோவின்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த சிஸ்டம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தாலே தெரியும் கிளச்சுக்கு வந்து இது போட்டிருக்காங்க. இதோட நேம் வந்து RCPன்னு போட்டிருக்குங்க. RCP கரெக்டாக தான். அப்புறம் என்ன டைலை கழட்டிட்டு நம்பர் பிளேட் பார்த்தாலே தெரியும், டியூக் இண்டிகேட்டர் போட்டிருக்காங்க. ஒரிஜினல் இண்டிகேட்டர் வந்து அந்த அண்ணன் கொடுக்கும் போதே இல்லை. அப்புறம் என்ன டயர் வந்து பேக்கில் வந்து மெர்சிலின் போட்டிருக்காங்க, ஃப்ரண்ட் வித் பேக் வந்து மெர்சிலின் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரேம் ஸ்லேட்டர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஜினுக்கும் அந்த கார்டு போட்டிருக்காங்க. இவ்வளோ தாங்க. உண்மையை சொல்ல போனால் இவ்வளோ இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி ஃபுல் சிஸ்டம் போட்டிருக்காங்க. அப்புறம் இப்போ தான் லிவர் கார்டு போட்டிருக்காங்க. ஆனால் இது குவாலிட்டி வேஸ்ட்டில் உண்மையிலே பயங்கரமாக இருக்குங்க. நான் வீட்டுக்கிட்ட வச்சு வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா எப்படி சொல்கிறதுங்க, கண்டிப்பாக வீட்டுக்கிட்ட சவுண்டுக்கு கற்றுவாங்க. இதோட எக்ஸாஸ்ட் நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ரொம்ப வளவலன்னு பேசினாலாம் வேலைக்கே ஆகாதுங்க. நான் வந்து ஷார்ட்டாக இதனால சொல்கிறேன். இது வந்து ரேடியோ சவுண்டுங்க, நார்மல். இது வந்து நார்மல், அப்படியே கேளுங்க. இப்போ ரேடியோவில் இருக்கா, இது வந்து 400 RPMங்க. ஐயோ, ரோட்டில் போகிறவங்களாம் பார்க்குறாங்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சவுண்டு வந்து உண்மையிலே சொல்கிறேங்க, அந்த பாம்ஸ் வெடிக்கும் போது உண்மையிலே நல்லாயிருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் நான் அப்படியே எடுத்துகிட்டு நான் மோட்டோ லைக்கில் இது எப்படி இருக்குது, இதோட எப்படி ஓகேவா எல்லாம் ஓகேவா அப்படின்னு நான் மோட்டோ லைக்கில் காமிக்கேங்க. ஓகே, அதோட சவுண்ட் ஆனால் நான் இந்த இண்டிகேட்டருங்க உடனே இதாகிடுச்சு. இது வந்து ஒயிட் ஆயில் ஊற்றிருக்கோம், ஆயிலே ஒரு வித்தியாசமாக இருக்கும். இது வந்து ஒயிட் ஆயில் ஊற்றிருக்கோம் ஜேபிஆர். ஃபைனலிங்க நம்ம வந்து எப்படி சொல்கிறது ஜேபிஆர், நம்மளாம் Z900 வாங்குவோமா அப்படின்னு நினச்சோம். ஆனால் இப்போ வந்து ஐயோ Z900 போயிட்டுருக்கோங்க. அது வெடிக்கிறது தெரியுங்க, உங்களுக்கு சவுண்ட் கேட்கும், பயங்கரமாக இருக்குங்க. அதேமாரி பவர் வைஸ்லன்னு பார்த்தீங்கன்னா நச்சிக்கவே முடியாதுங்க. சீரியஸாக 900cc இவனை எப்படி சொல்கிறேன், ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பையன் செம்மையாக இருப்பாப்புல. எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறேங்க, நான் வந்து யோசிச்சு அந்த சவுண்டை கேளுங்க அப்படியே ஒரு 2 minutes. பார்த்தாலும் தெரியும் ஒரு செகண்டில் எவ்வளோ ஏறிச்சுன்ட்டு. பவர் வேஸில் சூப்பராக இருப்பாங்க. இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா டீ குடிக்க தாங்க போயிட்டுருக்கோம். சரி ஓகே, மார்னிங் அப்படியே ஒரு சில்லாக ஒரு விளாக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க. நம்ம விளாக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஜேபிஆர். ஏன்னா நம்ம Z900 எடுத்து ரிவியூல் வீடியோவும் போடல, சும்மா ஒரு போஸ்ட் மட்டும் போட்டோம் நியூ ஒன்று அப்படின்ட்டு. சரி இப்போ தான் ஒரு மைண்ட் வந்துச்சுங்க, சரி இப்போ எடுக்கலாம், ஒரு வீடியோ எடுக்கலாம். மார்னிங் சன்செட் ஆகிட்டுருக்கேன், சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. சன்செட்டுங்கிறது இந்த மாதிரி தான் மாற்றி சில விஷயம் சொல்கிறேன். சவுண்டை கேளுங்க ஜெய்பேர்.
ஃபஸ்ட்டு இந்த வண்டியை நான் எடுக்கிறப்போ வந்து எனக்கு பவர் வந்து எப்படி சொல்கிறேங்க பயங்கரமாக இருந்துச்சு. அப்படி மெதுவாக போவோம். இந்த வண்டி சொல்லிக்கிறேங்க, ஃபஸ்ட்டு இந்த வண்டி எடுக்கிறப்போ வந்து பயங்கரமாக இருந்துச்சு ஜேபிஆர். அப்படியே நான் அப்படியே பின்னாடி இழுத்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு அப்படி இல்லை, சும்மா நார்மலாக ஓகேவாக இருக்குது. ஆனால் என்ன தெரியுமா ஜெயபேர், இந்த வண்டியில் பேக் இன்சூரன்ஸ் இன்றைக்கி தான் போட சொல்லியிருக்கேன். அண்ணன்கிட்ட வண்டி எடுக்கிறப்ப அண்ணன் போட்டுருங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். ஆனால் அண்ணன் போடலை. ஐ மீன் போடலைன்னா என்னோட மிஸ்டேக்கும் தான். ஏன்னா நான் வந்து சேஸ் நம்பர் எதுவுமே உங்களுக்கு அனுப்பிச்சி விடலை, அதனால தான் போடலை. அண்ணன் என்ன ஸ்டூண்டரில் போகிறாரு. எப்படி சொல்கிறேன் ஜெயபேர், இப்போ வந்து ஆவரேஜ் வந்து எவ்வளோ போகணும்னு காமிச்சிருக்கேன். 2 கோடி இருக்குது ஜெயபேர். நான் அன்றைக்கி 500 பெட்ரோல் போட்டேன், 88 கிலோமீட்டர் போகணும்னு காமிக்கி. ஓகே ஜெயபேர், இதெல்லாம் கழிஞ்சு இதெல்லாம் தாண்டி அங்கே பைபாஸில் ஏறிட்டு நான் ஒரு பைபாஸ் மாரி வருங்க ஒரு ஆலங்குளம் ரோட்டில், அதில் உங்களுக்கு போய்ட்டு பிளாக் பண்ணுறேன். அதில் நல்லாயிருக்கும், அதில் வச்சு ஒரு வாட்டி இழுத்து காமிக்கங்க. பேர் பவரை பார்த்துருப்பீங்க, உண்மையிலே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து பைபாஸில் ஏறிட்டோங்க. இந்த ஒன்றே ஒரு நிமிஷத்தில் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க. என்னன்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் வேணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது கிடைக்கவே கிடைக்காது. நம்ம அந்த வேணும்னு நினச்சி அந்த வேணுங்கிறதுக்காண்டி எஃபெக்ட் போட்டால் மட்டும்தான் ஒரு விஷயத்த வந்து இதுங்க முடியும் ஜெயபேர். இந்த பைக் எடுக்கிறப்போ இந்த எப்படி சொல்கிறேன், இந்த ஜீனென்று கனவுன்னு ஒன்று யோசிக்கிறப்போ நான் என்ன தெரியுமாங்க யோசித்தேன், எப்படி நம்ம வாங்குவோன்னு எனக்கு தெரியுங்க, ஆனால் எப்படி டைம் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் யோசித்தேன். ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல, நான் ஷாப் ஓப்பன் பண்ணி 2 மந்த்லேயே நான் எடுத்துட்டேங்க. ஏன் எப்படி எடுத்தேன்னா, அதுக்காண்டி எஃபெக்ட் போட்டேன். அதுக்காண்டி எஃபெக்ட் போட்டால் மட்டும்தான் அதுக்குள்ள விஷயங்கள் எதாக இருந்தாலும் நாமே நடக்கும். அதனால் ஒரு விஷயம் வேணும்னா அதுக்கு வந்து பயங்கரமாக எஃபெக்ட் போடுங்க. எஃபெக்ட் போட்டால் மட்டும்தான் ஜெயபேர் நம்ம நடக்கும். உண்மையிலே பவர் ரேஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, இவர் அப்பளே இருந்து இவர் வந்து உள்ள இதுங்க இறங்கி. இவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி தாங்க தெரியுது, நம்மளோட ஷாப்புக்கு வந்த ஒரு மாதிரியே தான் இருக்குது. ஆனால் அவரான எனக்கு தெரியல கன்ஃபார்மாக. நம்ம இதில் ஒரு டீ கடை உண்டு ஜெயபேர், அதில் ஒரு டீ கடை உண்டு. அந்த டீ கடைலாம் போய் டீ குடிக்க போகிறோம். ஓகே ஜெயபேர், நான் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். உண்மையிலே பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு, அந்த சவுண்டு எல்லாம், அந்த பவரை பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. அப்படியே தரமாக இருப்பாப்ல டாமு. இங்கே டீ குடிச்சிருவோமா? இங்கே இதில் தாங்க ஒரு டீ கடை உண்டு, காணும். ஐயோ இங்கே இல்லைங்க டீ கடையே, விட்டா எங்கடா போகிறது? சரி ஓகே, அங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஃபியூல் போடணுங்க. இப்போ அப்படியே ஒரு ஸ்லைட்டாக ஒரு பவராக காமிக்க பாருங்க. அசால்ட்டாக 180 போங்க. இப்போ வந்து அந்த பவர் அப்படியே என் கைக்குள்ள உட்காந்துருச்சு பேர். ஃபஸ்ட்டு வந்து எப்படி சொல்கிறேங்க, அந்த பவர் வந்து அந்த உட்காரவே உட்காராது. இப்போ அந்த பவர் வந்து அப்படியே என் கையில் உட்காந்துருச்சுங்க. இருங்க ஜெயபேர், ஒரு நல்ல டீ கடையை பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் அப்படியே விளாக் பண்ணுறேங்க. ஹலோ ஜெயபேர், டீ குடிச்சிட்டோங்க. டீ குடிச்சிட்டு ஃபைனலாக கிளம்ப போகிறோம். அவ்வளோதாங்க. இது ஆனால் உண்மையிலே செம்மையாக இருக்குங்க. அந்தமாரி மார்னிங் அப்படியே வந்துட்டு அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு நல்லா இருக்குங்க அந்த ஃபீல். உண்மையாக இதான் ரொம்ப ஃபஸ்ட் டைம் இந்த Z900 எடுத்துகிட்டு வரேன் டாமு. உண்மையிலே சூப்பராக இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்தமாரிலாம் லைஃப்பில் வருவோம்மா, இந்தமாரி ஐ மீன் இந்தமாரி பைக் வாங்குவோமா. நான் எப்படி சொல்கிறேங்க, சின்ன வயசில் எதுக்குமே ஒரு இது இல்லாமல் இருந்தோம் ஜெயபேர். ஃபஸ்ட்லாம் ஒரு பண்டை வாங்குறதா இருந்தால் கூட ஆனால் அம்மா வந்து தருவாங்கண்ணா, அம்மா பீடி கடைக்கு போயிட்டு வந்து தருவாங்கண்ணா, அப்படி அந்தமாரிலாம் சில விஷயங்கள் நிறையா நடந்திருக்கு. அப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக எமோஷ்னல் ஆகுது ஜெயபேர், சீரியஸாகவே. அப்புறம் என்னன்னா, நம்ம வந்து ஃபைனலி எப்படி சொல்கிறேங்க 20K சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம். எனக்கு அதுவே செம்ம ஹாப்பியாக இருக்குங்க. ஏன்னா நம்ம வந்து 10Kல இருந்தோம். 10K நான் ஐ மீன் 100 எப்படி சொல்கிறேங்க, 1000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம வந்து ஃபைனலி 20K சப்ஸ்கிரைபர் வரப்போகிறோம். எல்லாமே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டால் தான். இந்த லவ் அண்ட் சப்போர்ட் அப்படியே கொடுத்துட்டே இருங்க ஜெயபேர். பவர் தாங்க, அந்த பவருங்கிறோட அந்த சவுண்டு
அதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்படி வளைவலாங்க, அதுவும் உண்மையிலே சூப்பராக இருக்கும். இப்போது ரீல்ஸ் எடுக்கணும் ஜெய்பேர், எப்படின்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மாரி எடுக்கணும், சும்மா அந்த ரோட்டு வாரத்தில் விட்டு அப்படி எடுக்கலான்னு இருக்கேன். ஓகேங்க, நான் அதை எடுத்துகிட்டு நான் அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன் ஜெய்பேர். ஓகே ஜெய்பேர், இந்த வீடியோ இதோட நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே ஜெய்பேர், எல்லாருமே சேஃபாக இருங்க. எவ்வளோ ஸ்பீடாக போனால் ஹெல்மெட் போட்டு போங்க. அதேமாரி எவ்வளோ எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு போங்க ஜெய்பேர். எல்லாருமே லவ் யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க ஜெய்பேர். எல்லாருமே பாய்ங்க. ஜெய்பேர் ஃபைனலாக போயிட்டு வந்துட்டோம், நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜெய்பேர்.